வணக்கம். ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி. மே மாசம் 2026 ராசி பலன்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும்? மேசராசிக்கு வருடக்கோள்கள் பாருங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, செவ்வாயோட இருக்கிறாரு, ராசிநாதன் செவ்வாயோட இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா 5, 11ஆம் இடங்கள்ல இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். வருடக்கோள்கள் இதுல செவ்வாய் மே 11ஆம் தேதி ராசிக்கே ஆட்சி ஆயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு போறார். 15ஆம் தேதி புதனும் சூரியனும் பாத்தீங்கன்னா ராசியை விட்டு நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு போறாங்க. இதுதான் இந்த மாசத்தோட நிலைமை. 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா கூட சுக்கிரன் புதன் 2 பேருமே வீடு மாறிக்கிட்டாங்க. 2 கூடைய சுக்கிரன் 3ஆம் இடத்துலயும் 3 கூடைய புதன் 2ஆம் இடத்துலயும் இருக்கிறதுனால ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அபரிதமான வளர்ச்சிகளும் அபரிதமான ஒரு யோகங்களும் இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போறாரு. அப்ப அந்த குரு பயிற்சி இந்த மேஷராசிக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது. வேலை வாய்ப்பு, வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தொல்லையோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் ஜூன் 2ஆம் தேதி நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். ஜூன் 2ஆம் தேதி நடக்க போற குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றமா இருக்கும். மேஷ ராசிக்கு வரும் ஜூனுக்கு பிறகு நல்ல மாற்றங்களை தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஒரு முத்தாய்ப்பாக இந்த மே 11ஆம் தேதிக்கு மேலேயே படிப்படியா நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் மேசராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனே ராசிக்கு வர்றதுனால ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களே இந்த 11ஆம் தேதிக்கு மேல பிறகு உண்டு. ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு அபாரமான வளர்ச்சி தொழில் ரீதியாக மேசராசிக்காரவங்களுக்கு உண்டு. எல்லா தரப்பு மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா மேசராசியில சில பிரச்சனைகளோட தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் சிறப்பு. இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியான முன்னேற்றங்கள் மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து தரப்பினர்களுக்கும் உண்டு. இதுல ரொம்ப முக்கியமா வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கிழமை 7:30 சனி ஓடுறதுனால சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலத்துல கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கால சிறப்பு. ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி, அதாவது ராசி மண்டலத்துல 2வது ராசி. மே மாதம் 2026 ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வரப்போறாரு. 15ஆம் தேதி சூரியன் உள்ள வரப்போறாரு, புதனும் உள்ள வர்றாரு. 14ஆம் தேதி ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல குருவோட கனெக்ட் ஆகுறாங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறாரு. சனி 11ஆம் இடத்துல லாபகரமா இருக்கிறார். சோ ரிஷபராசிக்கு கிரகங்கள் பூராமே ஓரளவுக்கு சாதகமாவே இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடமும் அதே போல ராசி நாதனும் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த மாசம் பொருளாதார நிலை ரிஷபராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமா இருக்கும். தொழில் பண்றவங்களா இருந்தாலும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் அதி அற்புதமான பலன்கள் ரிஷபராசிக்காரவங்க இந்த மாசம் பார்க்க போறாங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல மாபெரும் சுபகிரகங்களான தேவகுருவும் அசுரகுருவும் உட்கார்ந்துருக்காங்க. ராசிநாதன் இயற்கையிலே சுபகிரகம். அவர் நல்லா பவர்ஃபுல்லா 2ஆம் இடத்துல அருமையா அவருக்கு பிடிச்ச வீட்டில் இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறாரு. ஸோ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறது, குடும்ப வாழ்க்கை, குடும்ப ரீதியா இருக்கக்கூடிய சச்சரவுகள் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் சரியாகக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு இருக்கு. பயிற்சிகள் பூரா வரிசையா அந்த செவ்வாய் பயிற்சியானாலும் சரி, அந்த புதன் வெளியேறது, சுக்கிரன் இதுல மிதுன ராசியில இருக்கிறது, இதெல்லாம் ரிஷபராசிக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. மொத்தத்துல இந்த மாசம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேல எல்லாமே சாதகமா இருக்கு. முதல் 15 நாள் அப்படி ஒன்றும் மோசமா இல்ல. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனி செவ்வாய் 11ஆம் தேதி வரையும் இருக்கிறதுனால மொத்தத்துல ரிஷபராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல பலன்கள் காத்திருக்கு. குரு பேச்சு ஆனாலுமே ரிஷபத்துக்கு நல்ல பலன் தான். ஏன்னா குரு பயிற்சியானா 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை குரு பார்த்துருவாரு. அப்ப 11ஆம் இடத்துல இருக்க சனியை குரு பார்க்கும்போது சனி சுபத்தன்மை அடைகிறாரு. அப்ப இன்னும் பலன்கள் நல்லபடியாக தான் கிடைக்குமே ஒழிய நிச்சயம் பாதகங்கள் இருக்காது. ஸோ நிச்சயமாக ரிஷபராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இப்ப சொல்றது கோச்சார பலன்கள் தான். ரிஷபராசிக்கான கோச்சார பலனை தான் நம்ம இப்ப சொல்றோம். சரிங்களா? உங்களுடைய பெர்த் சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல தசா புத்தி இருப்பு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் பலன்கள் ரொம்ப கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா இப்ப பலன்கள் ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு, ஆனா அவங்க ஜாதகத்துல ஒரு பாதகமான தசை ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலனை முழுமையா அனுபவிக்க முடியாது. சரிங்களா? அதனால பொதுவாக பொது பலன்கள் ரிஷபராசிக்கு இந்த மாசம் அதி அற்புதமா இருக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது கால சிறப்பு. பெருமாளுக்கு நெய்விளக்கு போட்டு மகாலட்சுமி ஆண்டாள் போன்ற தெய்வங்களுக்கு ஒரு நெய்விளக்கு ஏற்றி துளசி மாலை, தாமரைப்பூ, மல்லிகைப்பூலாம் வச்சு சாமி கும்பிட்டு வர்றது கால சிறப்பு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.
மிதுன ராசி மூணாவது ராசி, ராசி மண்டலத்துல மூணாவது ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ஏற்கனவே ஒரு வருஷமா வந்து ராசிக்குள்ள வந்து குரு உட்கார்ந்துருக்காரு. இந்த ராசிக்கு வந்து குரு வந்து அப்படி ஒன்றும் விசேஷமானவர் இல்ல. புதன் அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு வந்து குரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பாதகத்தை தர்றவர். அப்ப இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஜென்ம குருவால வந்து அவ்வளவு நல்ல பலன்கள் நடக்கல. ஜூன் மாசம் பாருங்க, குரு உச்சமாகி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப 2ஆம் இடத்துக்கு போற அந்த குரு வந்து என்ன பண்ண போறாரு, ஜூன் மாசம் 2ஆம் தேதியில இருந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. இப்ப ராசிக்குள்ள வந்து சுக்கிரனும் இணைய போறாரு. சரிங்களா, 14ஆம் தேதி சுக்கிரன் வர்றாரு ராசிக்குள்ள. செவ்வாய் வந்து 10ல இருக்கிற செவ்வாய் 11ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துல மாத ஆரம்பத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருப்பாங்க. 11ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் 11ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது. அதே நேரத்துல சூரியன் புதன் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. அதே போல சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை அடைகிறது. நான் உன் வீட்டுல இருக்கேன், நீ என் வீட்டுல இருங்கிற மாதிரி ராசியும் ராசிக்கு விரைய பாவமும் பரிவர்த்தனை அடைகிறது. ராசி வந்து 2 சுப கிரகங்களால் சூழப்பட்டு இருக்கிறதெல்லாம் நல்லது. வெறும் குரு தனிச்சு இல்லாம சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயம் இந்த மாசம் வந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல மாதமா தான் இருக்கும். பிளானிங்கு, அதே போல திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு செயல் வடிவாகி இந்த மாசம் வந்து ஒரு நல்ல பலன்களை மிதுன ராசிக்காரவங்களுக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் கொடுக்க போது. மாணவ மணிகளா இருந்தாலும் சரி, அதே போல வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பர்சன்ஸா இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்களே இந்த மாதம் நடைபெறும். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு பொருளாதார நிலை உயர்ந்து நல்ல ப்ரொமோஷன், நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா தான் இருக்க போகுது. நான் அடுத்து குரு பயிற்சி பலன்கள் சொல்லும் போது மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றத சொல்றேன். ஆனா பொதுவா மிதுன ராசிக்கு இந்த மாசம் நல்லா இருக்கு. ஜாதக தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்களோட பெர்த் சார்ட் ரொம்ப முக்கியம். உங்க பெர்த் சார்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரியான தசா புத்தி ஓடுது, நல்ல தசை ஓடுதா, பாதக தசை ஓடுதா, இதெல்லாம் பார்க்கணும். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஒரு கோச்சார பலன் தான். பொதுவா மிதுன ராசிக்கு நல்லா இருக்கு. ஆனா எல்லா தரப்பு மிதுன ராசிக்காரவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிறந்த கால ஜாதகத்துல அவங்களுக்கு கிரகங்கள் வலுவிழந்து தசை நடத்திக்கிட்டு இருக்குன்னா இந்த நல்ல யோக பலன்களை அவங்க அனுபவிக்க முடியாது. சரிங்களா, சோ அதையும் நம்ம பார்க்கணும். சோ பெர்த் சார்ட் ரொம்ப முக்கியம், முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ள. சரிங்களா, ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. உங்களுக்கு எதுவும் முழுமையான பலன்கள் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி, அதாவது ராசி மண்டலத்திலேயே 4வது ராசி கடகராசி. கடகராசிக்கு பாருங்க, குரு வந்து ஜென்மத்துக்கு வர போறாரு. இப்ப 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். சரிங்களா, சுக்கிரன் வந்து அதே இடத்துக்கு வர போறார். எப்ப வர போறாரு, 14ஆம் தேதி வந்து சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வர போறாரு. இப்ப செவ்வாயும் சனியும் பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க, செவ்வாயும் சனியும் 9ஆம் இடத்துல இருக்காங்க. செவ்வாய் என்ன பண்ண போறாரு, 11ஆம் தேதி வந்து தன்னோட சொந்த இல்லத்துக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி மற்றும் திக்பலம் அடைய போறாரு. அப்ப கடகராசிக்காரவங்களுக்கு தொழில் ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பூராமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு தொழில் விருத்தி, தொழில நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிற மாதிரி நல்ல நிலை தான். ஆனா அதே நேரத்துல விரயஸ்தானத்துல வந்து குரு பகவானும் சுக்கிர பகவானுடைய அமர்வு வந்து பாத்தீங்கன்னா விரயஸ்தானம் பலம் பெறுது. அவங்க நேரடியா 6ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்ப கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரவங்களுக்கு வந்து கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வங்கி கடன் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வங்கி கடன் வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பான முறையில உண்டு. ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு குரு உச்சமாகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு உச்சமானாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மாசம் மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், அதே நேரத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் மத்தியமமான ஒரு பலன்களாக கடகராசிக்கு இருக்கு. கடகராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி வழிபாடு செய்வது நல்லது. ஏதாவது ஒரு அம்மனை கும்பிட்டுக்குங்க. துர்க்கை அம்மன், காளி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி அம்பாளை வந்து திங்கக்கிழமை காலையில 6 to 7 சந்திர ஓரையில விளக்கு போட்டு, நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிடுறது கால சிறப்பு. சிம்மராசி 5வது ராசி, ராசி மண்டலத்துல 5வது ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்க, ராசியிலேயே ராகு கேது இருக்கு. அதே போல ராசிக்கு 8ல போய் சனி உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயோட உட்கார்ந்துருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அஷ்டமத்து சனியை வந்து போச்சல் அள்ளி போட்ட மாதிரி 8ல சனி இருக்கிறதே சிக்கல். இதுல செவ்வாயும் போய் சேர்ந்தாருன்னா அந்த அஷ்டமத்து சனியோட வேகம் அதிகமா இருக்கும். அப்ப கடந்த ஒரு மாசம் 1.5 மாசமாவே சிம்மராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைகளுடைய வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா செவ்வாய் போய் சேர்ந்ததுனால. இப்ப 11ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல பாக்கியாதிபதி செவ்வாய் வர்றாரு. அப்ப கண்டிப்பான முறையில செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி வர்றாருங்கும் போது இறைவனுடைய அருளாசினால இந்த அஷ்டமத்து சனியோடைய வேகங்கள்
கட்டுப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதே போல 10ஆம் இடம் 11ஆம் இடம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. 10ஆம் இடத்துல யார் இருக்கா? 10ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு ரிஷபத்துல வந்து ராசிநாதன் போய் உட்கார போறாரு, சூரியன் போய் அங்க உட்கார போறாரு. இப்ப சூரியன் உச்சத்துல இருக்கிறாரு. வர்ற 15ஆம் தேதி சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் 14ஆம் தேதி பயிற்சி ஆயிடுறாரு. அப்ப இந்த மாசம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் பலமா இருக்கிறதுனால தொழில் ரீதியா வந்து ஒரு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சிகள், தொழில் ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய ஒரு நல்ல மாதமா தான் சிம்மராசிக்காரவங்களுக்கு இருக்கு. ராசிநாதனும் திக்பலம் அடைகிறாரு. கண்டிப்பா நினைச்ச காரியம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல மாதமாவே இருக்கு. அஷ்டமத்து சனி ஓடினாலுமே பிறந்த கால ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல தசாபுத்தி ஓடுச்சுன்னா இந்த அஷ்டமத்து சனியுடைய வேகங்கள் குறைக்கப்பட்டு சுப விரயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ உங்க பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோச்சாரப்படி அஷ்டமத்து சனி ஓடினாலுமே பெரிய அளவுல வந்து அஷ்டமத்து சனியுடைய வேகம் வந்து கட்டுப்படுத்தப்படுற மாதிரி தான் இருக்கு இந்த மாச கிரகங்கள். வர்ற குரு பயிற்சி வந்து அஷ்டமத்து சனியை பார்க்கறதுனால அஷ்டமத்து சனியோட வேகம் வந்து வர்ற ஜூனுக்கு பிறகு படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அதனால சிம்ம ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பரமேஸ்வரனை, சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. திருவண்ணாமலை சிவனா இருந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சிவனா இருந்தாலும் சரி, சிவபெருமானை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய ஓரையில நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்வது கால சிறப்பு. கன்னிராசி ராசி மண்டலத்துல 6வது ராசி கன்னிராசி. ராசிக்கு அதிபதி வந்து புதன். அப்ப இவங்க வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள், அப்புறம் திருப்பதி, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுறது நல்லது. மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது கன்னிராசிக்காரவங்களுக்கு நல்லது. கன்னிராசிக்கு சனி செவ்வாய் 2 கிரகத்துடைய பார்வையும் கடந்த ஒரு மாசம் 1.5 மாசமா போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த 11ஆம் தேதி வந்து ஒரு பெரிய விடுதலை. செவ்வாய் வெளியேறாரு. ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த செவ்வாய் இப்ப வெளியேறி 8ஆம் இடத்துக்கு போறாரு. அது ஒரு பெரிய ரிலீஃப் இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறது ரொம்ப பிளஸ். ஏன்னா 10ல இருக்க குரு 11க்கு போறாரு. அப்ப வருமான பெருக்கம் அதிகமாகக்கூடிய நல்ல நேரம், பொருளாதார நிலை உயரக்கூடிய நல்ல நேரம். சனியை வேற குரு பார்ப்பாரு. அப்ப கண்டச்சனியோட வேகமும் குறையும். சோ வர்ற ஜூனுக்கு அப்புறம் வந்து கன்னிராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா நடக்கும். குலதெய்வ வழிபாடு கன்னிராசிக்காரவங்க கண்டிப்பா செய்யறது கால சிறப்பு. அதே போல இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேல ஒன்றின் பின் ஒன்றாக நல்ல பலன்கள் கண்டிப்பா நடக்க போகுது. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே சுக்கிரன் ஆட்சியா இருந்தாரு. இப்ப 10ஆம் இடத்துல போய் குருவோட போய் இணைய போறாரு. அந்த சுக்கிரன் வந்து இணைய போறாரு. புதன் என்ன பண்ண போறாரு? புதன் வந்து 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்ப வர்றாரு? 15ஆம் தேதி வர்றாரு. சூரியன் வந்து உச்சமாகி புதனோட தான் உங்களுக்கு 14ஆம் தேதி வரை இருப்பார். 15ஆம் தேதி வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ரிஷபராசிக்கு வர போறாங்க. அப்போ 9 கூடையவரும் 10 கூடையவரும் பரிவர்த்தனை அடைகிறது பெரிய விசேஷமான நல்ல பலன்களை கொடுக்கும். பாக்கியாதிபதியும் தொழிலாதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு 9, 10 கூடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்தாலோ 2 பேரும் ஒண்ணு கூடி இருந்தாலோ தர்ம கர்மாதிபதி யோகம். சரிங்களா? அப்ப இந்த மாசத்துல இருந்தே, ஏன் இந்த மாசம் 11ஆம் தேதியில இருந்தே கன்னிராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்க போகுது. ஆனா கன்னிராசிக்காரவங்களுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கண்ட சனி ஓடிட்டு இருக்கிறதுனால வண்டி வாகன போக்குவரத்துல கவனமா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே பொதுவான கோச்சார பலன். உங்க பிறந்த கால ஜாதகம் தேவை. உங்க பிறந்த கால ஜாதகப்படி உங்களுக்கு தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. அதாவது ராசி மண்டலத்துல 7வது ராசி துலா ராசி. துலா ராசிக்கு எப்படி இருக்கு? துலா ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தாரு. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு? நகண்டு 9ஆம் இடத்துல போய் குருவோட சேர போறாரு. 9ஆம் இடத்துல போய் குருவோட சேர்ந்தாலுமே ராசியை அந்த குரு பாக்குறாரு. ராசிநாதனோட சேர்ந்து ராசியை குரு பாக்குறதுனால ராசி சுபத்தன்மையா தான் இருக்கு. அதனால இந்த மாசம் வந்து அதி அற்புதமாக தெய்வாதீனமாக துலா ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா இருக்கும். 3ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால அந்த சமூக ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பிசினஸ் பண்றவங்க, ஐடி செக்டார்ல இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரவங்களுக்கு அருமையான அற்புதமான சூப்பர் பலன்கள் கிடைக்க போகுது இந்த மாசம். சரிங்களா? மொத்தத்துல தொழில் ரீதியா வந்து ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த துலா ராசிக்காரவங்களுக்கு இருக்கு.
செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல சனியோட இருந்தார், அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இப்ப செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர போறார், ஆனாலும் அவர் ஆட்சி தான் ஆக போறாரு. ராசியை செவ்வாய் பார்த்தாலுமே ராசியை குருவும் பார்க்கறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் துலா ராசிக்கு கிடையாது. நிச்சயம் துலா ராசிக்காரவங்களுக்கு செவ்வாய் மாறினாலுமே ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. கேந்திரத்துல பாவ கிரகம் இருக்கலாம், 4, 7, 10 போன்ற கேந்திரங்கள்ல வந்து பாவ கிரகங்களான சனி செவ்வாய் போன்ற பாவிகள் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால, ராசிக்கு 7ஆம் அதிபதி பலம் பெறுறதுனால, ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால, இந்த ராசிக்கு மரகாதிபதிங்கிறதுனால வீட்டுக்குள்ள மட்டும் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும் துலா ராசிக்காரவங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சுக்குங்க. ஜாதக தசா புத்தி சாதகமா இருந்துச்சுன்னா துலா ராசிக்காரவங்க அற்புதமான பலன்களை இந்த மாசம் அனுபவிக்க போறாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. துலா ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா காளியம்மனை வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா துலா ராசியில சுவாதி நட்சத்திரம் இருக்கு. நரசிம்மர், காளி போன்ற தெய்வங்களை, பெண் தெய்வங்கள்ல உக்கிரமான தெய்வமான காளி, வாராகி இப்படி தெய்வங்களை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல நெய்விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்லது. சுவாதி நட்சத்திரம் வர்ற நாள்ல வந்து பாத்தீங்கன்னா யோக நரசிம்மரை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு. சனிக்கிழமை பெருமாள் கோயில் சென்று பெருமாள், மகாலட்சுமி, ஆண்டாள், யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது துலா ராசிக்கு ஏற்றது. விருச்சக ராசி 8வது ராசி, ராசி மண்டலத்துல 8வது ராசி விருச்சக ராசி. இப்ப இவ்வளவு நாள் பாருங்க, குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தார். இப்ப 9ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி போறாரு. அற்புதமான யோக பலன்களை வந்து குரு கொடுக்க போறாரு. இப்ப இவ்வளவு நாள் வந்து 4ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துலயும் ராகு கேது இருந்தாங்க. அதே நேரத்துல குரு 8ல இருந்தாரு, சனி 5ல இருந்தாரு. பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்னு சொல்லி விருச்சக ராசிக்கு கடந்த ஒரு வருஷமா நல்லா இல்லை. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை, நிறைய பேருக்கு இம்சையான ஒரு பீரியடா தான் இருக்கு. யாருக்கு? விருச்சக ராசிக்காரவங்களுக்கு. இப்ப குரு பகவான் என்ன பண்ண போறாரு? 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்க போறாரு. அது ராசிக்கு ராஜயோகாதிபதி குரு, உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு நண்பரு, உங்க ராசிக்கு யோகக்காரன் குரு. அவர் உச்சமாக போறாரு, அது ஒரு பெரிய பிளஸ். 5ஆம் இடத்துல இருக்கிற சனியையும் பார்க்கிறாரு, அதே போல ராசியை பார்க்கிறாரு. அப்ப வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வருமான பெருக்கம் ஏற்படுறதுங்கிறது, இந்த கல்லூரி படிக்க போற அந்த மாணவ மணிகளுக்கு நல்ல சீட் கிடைச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போக போறவங்களுக்கு நல்ல ஒரு பலன். இப்ப கல்லூரியில போய் ஒரு நல்ல சீட்டு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல மாணவ மணிகள், அவங்களுக்கு நல்ல சீட்டு கிடைச்சு நல்லபடியா போய் உயர்படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்ல காலம். அதே போல மாணவ மணிகளுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப 10th 12th எழுத போறவங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. வர்ற ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குரு பயிற்சி ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லணும்னா 11ஆம் தேதிக்கு மேலேயே ஓரளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறாரு 11ஆம் தேதி. சரிங்களா? இது போக 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றாங்க. 7க்குடைய சுக்கிரனும் 8க்குடைய புதனும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றாங்க. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க. 8ல போய் குருவோட சுக்கிரன் சேர்றதுனால மேக்சிமம் இந்த மாசம் 11ஆம் தேதியில இருந்தே விருச்சக ராசிக்காரவங்களுக்கு நல்ல காலம், வசந்த காலம் வீச போகிறது. அதுல சந்தேகம் இல்ல. துர்க்கை அம்மன் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றது. எப்ப கும்பிடணும்? செவ்வாய்க்கிழமை கும்பிடணும். ராகு காலத்துல துர்க்கை அம்மனையும், அதே நேரத்தில் அதே ராகு காலத்துல முருகனையும் கும்பிடலாம். 2 பேத்துக்கும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வர்றது நல்லது. ஏன்னா முருகன் வந்து பையன், துர்க்கை வந்து அம்மா. அம்மாவையும் மகனையும் விருச்சக ராசிக்காரவங்க கும்பிடுறது ஏற்றது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி, அதாவது ராசி மண்டலத்திலேயே 9வது ராசி தனுசு ராசி. இந்த ராசிக்கு அதிபதியான குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். சோ இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான நல்ல பலன்கள் தான். இந்த ராசிநாதன் உச்சமாக போறாரு, ஜூன் 2ஆம் தேதி உச்சமாக போறாரு. அப்பவுமே இந்த ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அட்டமத்து குருன்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அட்டமஸ்தானத்துல ராசிநாதன் உச்சம் அடைகிறதுனால அது திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு உயரத்துல தான் கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அதனால கண்ட சனியையும் அந்த குரு பார்ப்பார். நான் குரு பயிற்சியில தனுசு ராசிக்கு பலன் சொல்லும் போது பாருங்க. இருந்தாலும் இப்பயே சொல்லிடுறேன், குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான். ஆனா இப்ப குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா தனுசு ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது. சுக்கிரனும் அங்க போய் ஜோடி சேர போறாரு. எப்ப போய் ஜோடி சேர்றாரு? சுக்கிரன் 14ஆம் தேதி போய் ஜோடி சேர போறாரு. 14ஆம் தேதி சுக்கிரன் என்ன பண்றாரு? 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போய் ராசிநாதனோட இணைஞ்சு ராசியை பார்க்க போறாரு. ராசியை 2 மாபெரும் சுபர்களான குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால ராசி சுபத்தன்மை அடைகிறதுனால இந்த மாசம் வந்து தனுசு ராசிக்காரவங்களுக்கு பொருளாதார நிலை
உயர்ந்திருக்கும். அதே போல கணவன் மனைவி உறவு நல்லா பலப்படும். ஸோ நல்ல ஒரு காலமாக இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு இருக்கு. மெயினா ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. அதே போல கண்டச்சனி ஏற்பட்டாலும் ராசிநாதன் பலமா இருக்கிறதுனால கண்டச்சனியோட பாதிப்பு அவ்வளவா தனுசு ராசிக்காரவங்களுக்கு இல்லை, உண்மையை சொல்லணும்னா. சரிங்களா? என்ன அந்த நாள்ல சனி இருக்கிறதுனால அந்த வாக்கிங் ஜாக்கிங் போன்ற விஷயங்கள்லாம் வயதானவங்க போனா நல்லது உடம்புக்கு. சரிங்களா? அதை மட்டும் பண்ணிக்கங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரவங்க இயல்பாவே கொஞ்சம் சதப்பிடிப்பா கொஞ்சம் குண்டா தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வாக்கிங் போய்க்கிறது நல்லது. சரிங்களா? அதே போல மருத்துவ செலவு சின்ன சின்ன செலவுகள் வரலாம், பார்த்துக்கங்க. தனுசு ராசிக்காரர்களோட தாயாருக்கு சில தொந்தரவுகள் வரலாம். அது அவங்களோட பிறந்த கால ஜாதகமும் நம்ம பார்க்கணும். பிறந்த கால ஜாதகத்துல எப்படி இருக்கு கிரகங்கள்னு பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணும். பொதுவா நம்ம பொது பலனை வச்சு அம்மாவுக்கு சிக்கல்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் பொது பலன்ல 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாய்க்கு சிரமங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் பெரிய அளவுல பாதகம் இல்லை. ஜாதக தசா புத்தி நன்றாக இருந்தால் பெரிய பாதகத்தை சந்திக்க மாட்டீர்கள். உயர்வான நல்ல பலன்களையே சந்திக்க போறீர்கள். ராசி சுபத்தன்மை அடைவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கும். வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நிச்சயம் படிக்கிற மாணவ மணிகளா இருந்தாலும் நல்ல பலன்களே நடைபெறும். குருவை வழிபடுவது நல்லது. சாய்பாபா, ராகவேந்திரா போன்ற மகான்களை தரிசனம் செய்வது கால சிறப்பு. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. 10வது ராசி அந்த ராசி மண்டலத்துல என்ன? மகரம். அப்ப அந்த மகர ராசிக்காரவங்க வெள்ளந்தியானவங்க, ரொம்ப ஓப்பனா எதையும் சொல்லிடுவாங்க, எதையும் பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க, மறைக்க மாட்டாங்க. ராசியில செவ்வாய் உச்சமாகிறாரு, எதுலையும் கரெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. மகர ராசிக்காரவங்க ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரவங்க, வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள்னு சொல்லலாம் மகர ராசிக்காரவங்கள. மகர ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கு? மகர ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா? இப்ப இவ்வளவு நாள் என்ன ஆச்சு? சனியும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்ப செவ்வாய் என்ன பண்றாரு? செவ்வாய் 11ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்துல போய் ஆட்சி ஆகிறாரு. சனி மட்டும் தனிச்சு 3ஆம் இடத்துல இருக்க போறாரு. இப்ப இவ்வளவு நாள் கிரக யுத்தம் மாதிரி சனி செவ்வாய் சேர்ந்து இருந்துச்சு 3ஆம் இடத்துல. இப்ப செவ்வாய் மாறி என்ன பண்ண போறாரு? 4ஆம் இடத்துல போய் ஆட்சியாக போறாரு. அதே போல 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல குருவோடையும், 6ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்துல சூரியனோடையும் சேர போறாங்க. 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்து 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால 6ஆம் இடம் 12ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிற மகர ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான பலன்களும், மகர ராசிக்காரவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா எண்ணங்கள் ஈடேறும். அப்ப மகர ராசிக்காரவங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ரொம்ப அற்புதமா தான் இருக்க போகுது. ஏன்னா ராசியை குரு பார்க்க போறாரு. அப்ப கண்டிப்பா மகர ராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன். ராசியும் பார்க்கிறாரு, கூடுதல் போனஸா ராசி நாதனையும் பார்க்கிறாரு. அப்ப மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பர் பயிற்சி, அற்புதமான பயிற்சி, குபேர யோகம்னே சொல்லலாம். எப்ப? ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம். அதோட பலன்களை இப்ப இந்த 11ஆம் தேதிக்கு மேலேயே பார்க்க போறீங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு. 11ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் ஆட்சி ஆயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. ராசிநாதன் சனிக்கு இவங்க 2 பேரும் நண்பர்கள். அவங்க 2 பேரும் தத்தம் 5, 6ஆம் வீடுகளில் உங்களுக்கு பரிவர்த்தனை அடைவதால் நிச்சயம் நல்ல பலன்கள், உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் நல்ல பலன்களை மகர ராசிக்காரவங்க அனுபவிக்க போறாங்க. நல்ல தொழில்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும், வேலையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல காலமா தான் இருக்கு. ஒரு 11ஆம் தேதிக்கு மேல படிப்படியா நல்ல முன்னேற்றங்களையும், ஜூன் 2க்கு அப்புறம் நல்ல இடமாற்றம், இடப்பெயர்ச்சி, நல்ல முன்னேற்றம்னு சொல்லி மகர ராசிக்கு நல்லா இருக்கு. மகர ராசிக்காரவங்க திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்குங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. குலதெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி கும்பராசி, லாபராசி. இந்த கும்பராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா ராசியே ராகு கேதுவோட பிடியில இருக்கு. அப்ப ராசி ராகு கேதுவோட பிடியில இருக்கிறதும், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது பெரிய சிக்கல். இப்ப செவ்வாய் என்ன பண்றாரு? 11ஆம் தேதிக்கு மேல பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு போறாரு. தைரியமான முக்கிய முடிவுகளை எடுக்கிற மாதிரி செவ்வாய் சூப்பரான இடத்துக்கு போறாரு. சோ 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருப்பது சிறப்பு. அதனால ஒரு சிறு மாற்றம் உங்க கும்பராசிக்காரவங்களுக்கு. ராகு கேதுவுடைய ஆதிக்கம் இருந்தால் கூட சனி 2ஆம் இடத்துல இருப்பாரு. குருவுடைய பார்வையில வர்ற ஜூன் 2க்கு மேல அந்த சனி இருப்பார். அப்போ ஓரளவுக்கு அந்த பாத சனியுடைய வேகம் குறைகிறதுனால ஜூனுக்கு அப்புறம் பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கு. இருந்தாலும் காரிய தடைகள், காரிய சிக்கல்கள்னு சொல்லி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் நிதானமா நடக்கும், அவசரப்படக்கூடாது கும்பராசிக்காரவங்க. ஏன்னா ராகு கேதுவோட ஆதிக்கத்துல ராசி இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் சட்டுன்னு நடக்காது, கொஞ்சம் தடங்களாகி மெதுவா தான் நடக்கும். அப்ப ராகு கேதுவோட ஆதிக்கத்துல அந்த ராசி இருக்குன்னா டிசம்பர் மாசத்துக்கு மேலதான் ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்ப அது வரையும் பிரச்சனையானா அப்படி கிடையாது. நீங்க வழிபாடு பண்ண வேண்டியது ராகு காலத்துல பாத்தீங்கன்னா காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, நாகம்மன் வழிபாடு, இவங்களெல்லாம் ராகு காலத்துல நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது
செய்வது கால சிறப்பு. எலும்புச்சம்பளத்தை கட் பண்ணி அதை நீங்க புழிஞ்சு நீங்க அதுல எண்ணெய் ஊத்தி விளக்கு போடாதீங்க, அப்படி போடாதீங்க. துர்க்கைக்கு எலும்புச்சம்பளம் மாலையை போட்டு துர்க்கைக்கு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிடும் போது உங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறி கும்பராசிக்காரவங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். பொதுவாக கும்பராசிக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக வாழ்றவங்க இல்லை அப்படிங்கிறத நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கும்பராசிக்காரவங்க பரிதாபத்துக்குரியவர்கள்னே நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதி வந்து விரையாதிபதியாக வர்றதுனால அவங்களுக்காக வாழ்றதை விட பிறருக்காகத்தான் வாழ்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அவங்கள வச்சு ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. கும்பராசிக்கு இந்த மாசம் வந்து ஒரு மத்தியமமான மாதமா தான் இருக்கு எல்லா தரப்பு மக்களுக்குமே. சரிங்களா? இது நான் சொல்றதெல்லாம் பொது பலன்களே. ஜாதகம் பார்த்து தசாபுத்தியோட இருப்பெல்லாம் பார்த்து தான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் மத்தியமமான பலன்கள் தான் கும்பராசிக்கு இந்த மாசம் இருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற நிலைமையில கும்பராசிக்கு இருக்கு. மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி, கடைசி ராசி மீனராசி தான். அந்த ராசிக்கு அதிபதி யாரு? குரு. அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சுக்கிரன் அங்க போய் சேர போறாரு. 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர போறாங்க. 3ஆம் இடம் பலம் பெற போகுது. ஏன்னா சூரியன் புதன் 3ஆம் இடத்துல 15ஆம் தேதி உட்கார போறாங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். யாரோட இருக்கிறாரு? ராசிநாதன் குருவோட இருக்கிறார். அப்ப சுக்கிரன் 4ஆம் இடத்துல குருவோட இருக்கிறாருன்னா நேரடியா 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. சோ 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை 2 சுப கிரகங்கள் பார்க்கறதுனால தொழில் ரீதியா இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கி பல நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியா நல்ல டெவலப்மெண்ட்னு சொல்லி உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்கள் தான் நடக்க போகுது. எப்ப வர்ற 14ஆம் தேதிக்கு மேல. ஏன்னா 14ஆம் தேதி தான் குருவோட சுக்கிரன் சேர போறாரு. சரிங்களா? 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை இங்க விசேஷ பரிவர்த்தனை இல்லை என்று சொன்னால் கூட ராசிநாதன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடம் பலம் பெறுறதுனால ஓரளவுக்கு தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனாலும் காரிய சிக்கல், காரிய தடை, காரியம் சுணக்கமா இருக்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ராசியில சனி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் வச்சிருவீங்க. கடைசி நேரத்தில் கட்டையை கொடுக்குற மாதிரி ஏதாவது ட்ரபுள் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அல்லது ஆரம்பிச்ச பிறகு ஏதாவது ஒரு தொழில் துறைகள்லையோ அல்லது வேலையிலேயோ இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் இருக்கும். மனச்சோர்வு உண்டாகும், மனக்குழப்பம் ஏற்படும். சரிங்களா? மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஜூன் 2க்கு அப்புறம் படிப்படியா குறையும். ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால, ராசிக்கு கிடைக்கிறதுனால, ராசிநாதன் உச்சமாயி ராசியை பார்க்கறதுனால வர்ற ஜூனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மீனராசிக்காரவங்களுக்கு ஜென்மச்சனியோட தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இருந்தாலும் மீனராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மத்தியமமான பலன்களே நடக்கும். சரிங்களா? மத்தியமமான பலன்கள் தான். ஏன்னா ராசியில சனி செவ்வாய் இருக்கு. செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ 2ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இயல்பாவே இருக்கக்கூடாது. ராசியில சனி இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு மத்தியமமான பலன்களை தான் தரும். எப்படி பார்த்தாலும் ஜூனுக்கு அப்புறம் நல்ல பலன்கள் மீனராசிக்காரவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த மீனராசிக்காரவங்க வழிபட வேண்டியது, ராசியில சனி இருக்கிறதுனால பைரவர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. கால பைரவரை சனிக்கிழமை காலையில 9 to 10 ராகு காலத்துல விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மீனராசிக்கு நல்ல பலன்கள் நடக்கும்.